இன்றைக்கி என்ன ட்ராயிங் பார்க்க போகிறோன்னா 3Dயாக ஒரு ஃப்ளவர் வந்து ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். சர்க்கிளுக்குள்ளே நம்ம 8 பார்ட்டாக வர மாதிரி நம்ம பென்சில் வச்சு பிரிச்சுக்கலாம். இப்போது ஒவ்வொரு சைட்லேயும் சின்னதாக வளைவுகள் வர மாதிரி போட்டுக்கலாம். அந்த வளைவுகளுக்குள்ளே பிளாக் பென்னை வச்சு நம்ம சின்ன சின்ன லைன்ஸ் வர மாதிரி போட்டுக்கலாம். அது வந்து சேம் ஏங்கிளில் வர மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக வர மாதிரி நம்ம அந்த 8 இதழ்களுக்கும் நம்ம போட்டு முடிச்சுக்கலாம். இப்போது 2வது சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்னொரு சின்னதாக லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே பிளாக் லைன்ஸ் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணி முடிக்கும்போது நம்மளுக்கு 3Dயாக ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்கும். இப்போது இதே மாதிரி எல்லா இதழ்களும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இரேசர் வச்சு இரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பென்சிலையும் இரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம 3D எஃபெக்ட் வந்து கொடுக்கலாம். அது வந்து மேல் இதழ்களோட ஷேடை வந்து கீழே இருக்க இதழ்களுக்கு வர மாதிரி நம்ம ஷேடை வந்து கொடுத்துக்கிறோம். ஷேடை வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்து முடிக்கும் போதே நம்மளுக்கு 3Dயான ஒரு ஃப்ளவர் வந்து கிடச்சிருக்கும். இது சிம்பிளாக ஒரு ட்ராயிங் எப்படி பண்ணலாங்கிறக்காக இது பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.